நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் பாஸ்தா டோ தான் பண்ண போகிறேன். 1 கப் மைதா மாவு. இந்த பாஸ்தா டோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மாவு தண்ணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் அவ்வளோதான். எனக்கு வந்து 2 கலரில் பாஸ்தா வேணும். இது வந்து எல்லோ கலரில் வேணும். யூஸ்வலாக எக் யோக் போடுவாங்க எல்லோ கலருக்கு. நான் வந்து இன்றைக்கி எக்லெஸ் பாஸ்தானால மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ மைதா மாவில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா டோவில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா டோ வந்து நீங்கள் நல்லா ஹார்டாக பண்ணணும். பூரி மாவு இருக்குல்ல அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும். அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஓகே தான். அதனால் தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு அதை விட குறைவா தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா டைட்டாக டோ வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த டோ பாஸ்தாவுக்கு மட்டும் டோ வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து பிசைய உங்களுக்கு வந்து மாவு எல்லாத்தையுமே இழுத்துரும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த பாஸ்தா டோ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லைன்னா இந்த மாதிரி சிப்பா ஃப்ளவரில் போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திருப்பி நம்ம பிசையும் போது இது மறுபடியும் ஸ்மூத் ஆயிரும் உங்களுக்கு. நமக்கு செகண்ட் கலர் வந்து நான் ஸ்ட்ரைப் மாதிரி பேட்டர்னுக்கு தான். அதனால் எனக்கு அந்த ஃபுல் அளவு மாவு தேவையில்லை. அதனால் நான் 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பர்பிள் யாம் பவுடர்னு. நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நான் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் என்ன நேச்சுரல் ஃபுட் கலர் இல்லைன்னா பீட்ரூட் இது அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட இருந்ததுனால நான் அந்த பர்பிள் யாம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தண்ணி அதே மாதிரி கொஞ்சமாக ஊற்றி ஒரு டோ ரெடி பண்ண போகிறோம். இதையும் ஒரு டோ மாதிரி ரெடி ஆனோன்னா காணிக்கிறேன் உங்களுக்கு. டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சேம் ப்ராசஸ் தான். இதையும் நான் இந்த கவரில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டோ ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பம்கின் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். அதனால் பம்கினை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பம்கினோட தொலியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸாக கட் பண்ணிடலாம். பம்கின்க்கு வந்து ஃபெனல் சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா போகும். அதனால் கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸும் அது கூடயே போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 35லேருந்து 40 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா இது நல்ல அந்த ஸ்வீட்னஸ் வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை பியூரே பண்ணி இதுதான் நம்மளோட ஃபில்லிங். நம்மளோட டோ வந்து 30 மினிட்ஸ் இருந்தாச்சு. இப்போ இதை நல்லா நீட் பண்ணி உள்ளே வச்சுருவோம். இப்போ நம்ம வச்சதுக்கு அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்துச்சுல, இதை இப்போ ஒருக்கா நீட் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான டோ கிடைக்கும். பாஸ்தா டோ எப்போவுமே பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் டைம், அவசரமாலாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 டோவும் நல்ல ஸ்மூத் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் நான் கவரில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படி யூஸ் பண்ணுற வரைக்கும், ஃபில்லிங் ரெடி ஆகிற வரைக்கும் இதை வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா மேக்கரை நான் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த எல்லோ டோ இருக்குல்ல, இதை வந்து ரோல் பண்ணிட போகிறேன்.
இதை லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட பெரிய செட்டிங்ஸ் இருக்கும்ல அதில் வச்சுருவோம். நான் வந்து 9th செட்டிங்கில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ரோல் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டோவை வந்து லேமினேட் பண்ணுறேன். அதாவது இப்போ இந்த டோக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி திருப்பி நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்மூத் ஆகிற வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி பாஸ் பண்ண போகிறோம். நம்மளோட 4 எல்லோ பாஸ்தா வந்து நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தின்னாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பர்பிள் இதை வந்து இதே மாதிரி ரோல் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து நம்மளோட பர்பிள் இதை ரோல் பண்ணிட்டேன். இதை நான் வந்து 3 செக்ஷனாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து இந்த திக்கஸ்ட் இது இருக்குல்ல, இந்த ஃபெட்டூச்சினி கட்டர் இருக்குல்ல, இதுக்குள்ளாடி விட்டு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து இந்த ஃபெட்டூச்சினி இதில் வந்து நம்ம போட்டுடலாம். நமக்கு வந்து இப்போ தின் ஸ்ட்ரிப்ஸாக கிடச்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பர்பிள் ஃபெட்டூச்சினியை வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் நான் ஒட்ட போகிறேன்.
நம்ம ஸ்ட்ரைப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஈவனாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரைப்ஸ் பாஸ்தாக்கு மேலே மாவு லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஒருக்கா நம்ம பாஸ்தா மிஷினில் வந்து ஒருக்கா போட போகிறோம். நம்ம பம்கின் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த பிளெண்டர் இருக்குல்ல, சாப்பர், அதில் போட போகிறேன். போட்டு அதை வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி ஒரு பியூரே மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நம்ம பம்கின் பியூரே ரெடி ஆகிடுச்சு. சான்ஸே இல்லை, ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி ஃபில் பண்ணோன்னா உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. பம்கின் ஃபில்லிங்கை $1 இதில் வைங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு ரோல் தெரியுதா, இது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுறேன். இந்த இதில் வந்து தண்ணி லைட்டாக டச் பண்ணிவிட்டு சைடை நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேண்டிக்கு எப்படி பண்ணுவோம் அது மாதிரி. ஓகே, இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான கேண்டி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாயில் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குட்டி குட்டி பாஸ்தா. இது வந்து இப்போ மாவு இருக்கிறதுனால இந்த கலர் தெரியல. நம்ம இதை வந்து பாயில் பண்ணி எடுக்கும்போது இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ராவியோலி பண்ணிடலாம். பாஸ்தா கூட சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பர்ன்ட் ப்ரௌன் பட்டர், அதாவது பர்ன்ட் கார்லிக் ப்ரௌன் பட்டர் வந்து பண்ண போகிறேன். இப்போ பாஸ்தாவை குக் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்குது, அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த கேண்டியை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். நான் ஓவராக போட பண்ணிட்டேன், ஒரு 3-4 அணம் அந்த மாதிரி போட்டு அது ஃப்ளோட் ஆகணும். ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். டக்குன்னு குக் ஆகிடும். லிட்ரலி 1 minute தான் ஆகும். ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌன் பட்டர் பண்ணுறதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். பட்டர் ப்ரௌன் ஆகணும்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது மெல்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே லோவாக இருக்கட்டும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல அந்த ஃபோம் எல்லாமே வந்து பேர்ன் ஆகும், அதாவது ப்ரௌன் ஆகும். அதுதான் வந்து ப்ரௌன் பட்டருக்குள்ள மெயின் ஸ்டெப்பே. நம்ம அதை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து மெல்லமாக எடுத்து நான் இந்த சர்விங் பிளேட்டில் வச்சிட போகிறேன். நம்மளோட பட்டரை பாருங்கள், அந்த கோல்டன் ஷேட் வருது பார்த்திங்களா. இன்னுமே இது கொஞ்சம் நேரம் இருக்கலாம். லாஸ்ட்டு தான் நான் வந்து கார்லிக்கும் பேஸிலும் போட போகிறேன். இப்போவே போட்டால் தீஞ்சு போயிடும். நம்மளோட பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கார்லிக் போட்டுடலாம். ஸோ நான் கார்லிக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. பேஸு நீங்கள் இதுக்கு பதில் கொத்தமல்லி கீரை அது கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த கார்லிக் பட்டர் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். கார்லிக் ப்ரௌன் பட்டர். ஏன்னா வந்து அதோட அந்த நட்டி ஃப்ளேவர் வந்து பாஸ்தா ராவியோலி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஸ்டஃப்டு பாஸ்தாவுக்கு தான் வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ராவியோலி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து நம்ம ராவியோலி பண்ணோம்ல, அந்த ராவியோலியை கூட நான் வந்து பாயில் பண்ணிட்டேன். நம்மளோட ப்ரௌன் பட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்லிக்கும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே வந்து இது இருக்கட்டும். இன்னுமே வந்து அந்த இருக்கிற சூட்லேயே வந்து அந்த கார்லிக் இன்னும் கிறிஸ்பி ஆகும். நான் இப்போ நம்ம பாஸ்தா எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சுட்டு சர்வ் பண்ணும்போது நம்மளோட சாக்லேட் கேண்டி பாஸ்தா, சாக்லேட் இல்லை, நம்மளோட கேண்டி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரௌன் பட்டர் இருக்குல்ல, எவ்வளோ கிறிஸ்பியாக, இந்த இதுதான் டேஸ்ட்டே. நீங்கள் வந்து சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட்டட் பட்டர் தான், அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணல. ஆக்சுவலி இந்த பாஸ்தா வந்து ஸ்டஃப்டுனால இதுக்கு வந்து தேவை சாஸ் ஆட்டு எதுவுமே தேவை இருக்காது. அதனால் நான் வந்து ஜஸ்ட் இந்த பட்டரை மட்டும் லைட்டாக நம்மளோட பேஸில் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த கேண்டிக்கு வந்து அதோட அழகு தெரியணுங்கிறதுனால நான் ரொம்பமா விடலை. பட் நீங்கள் வந்து இந்த ராவியோலிக்கு வந்து தாராளமாகவே அந்த ப்ரௌன் பட்டர் விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கிறிஸ்பி கார்லிக்கையும் போட்டு கிறிஸ்பி பேஸ்லையும் வச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான ராவியோலி, ரோஸ்டட் பம்கின் கார்லிக் ராவியோலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபன் ப்ராஜெக்டாக கூட இருக்கும் உங்களுக்கு வந்து பசங்க கூட பண்ணுறதுக்கு.